ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் கோஸ் போண்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு 1/4 கிலோ கோஸ் வாங்கியிருந்தேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஆஃப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். ஆஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதே ஆஃப் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வெறும் மிளகாய்த்தூள், நல்ல கலர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். அந்த கோஸ்லேயே தண்ணி இறங்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கணும். போடும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் தான் கேஸ் எரியணும். ரொம்ப ஹையாக வச்சுட்டா வெளியில் கருப்பாயிடும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக அது திருப்பி விடணும். 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனது பிறகு நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரான கோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு.